அமெரிக்கா வந்த புதுசுலலாம் இட்லி தோசை மாவு வந்து நாங்கள் நார்மல் மிக்சரில் தாங்க அரைச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்தியாவிலேருந்து மேரேஜ் ஆகி வரும்போது நான் கொண்டு வந்த மிக்சியில் தான் அரைச்சிட்டு இருந்தேன். பட் அதில் வந்து இட்லி வந்து அந்த ஒரு சாஃப்டாகவே வராது. நிறைய பேர் வந்த உடனே நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறது இந்த ஒரு சாப்பிட்ற இட்லி தோசையில் தாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த நிஞ்சா கிராண்ட் கிச்சன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேசியஸாக குட்டியாக அழகாக இருக்குது. 3 ஜாருங்க. கிச்சனில் தேவைப்படுற எல்லா ஒர்க்கையுமே அதுவே பண்ணிடும். இட்லி தோசைக்கு வந்து இதில் எப்படி பர்ஃபெக்டாக நம்ம அரைக்கலாம், எந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா நமக்கு இட்லி தோசை வந்து சாஃப்டாக வரும். ஒரு வாரத்துக்கு அப்படியே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, கிரைண்டரில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்சியெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இட்லிக்கு மாவு, தோசைக்கு மாவு வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் அரைக்கிறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். அமெரிக்காவில் இந்த மாவு அரைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை வந்து அரைச்சி சரியான பதத்துக்கு கொண்டு வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி அப்புறம் இட்லி சாஃப்டாக வர்றதும் தோசை முறுமுறுன்னு வர்றது பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க் தாங்க. இதெல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை மட்டும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இன்னைக்கு. ஸோ நான் ரீசெண்டாக வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேங்க. நிஞ்சா கிச்சன் சிஸ்டம் 1200 வாட்ஸ், இந்த மாதிரி மிக்சி, பிளெண்டர், அப்புறமா கிரைண்டர் எல்லாமே சேர்ந்து ஏன் இதில் வந்துட்டு நம்ம மாவு அரைச்சிக்கலாம், சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சிக்கலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தி மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு மல்டி பர்பஸ் ஜார் மிக்சி அப்படின்னு தாங்க சொல்லணும். மிக்சி, கிரைண்டர் எல்லாமே சேர்த்தே சொல்லலாங்கிற மாதிரி தாங்க. அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்த்துருப்போங்க. ஸோ அது ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இதில் எப்படி மாவு அரைக்கிறது, என்னென்ன சிஸ்டம்ஸ் எல்லாமே அந்த பட்டன்ஸில் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக ஒரு குவிக்காக நம்மளோட கிச்சனில் வந்து இட்லிக்கு மாவு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேங்க. நான் ஒரு சில தப்பெல்லாம் பண்ணேன். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாங்க. ஸோ நான் மாவு வந்து பார்த்திங்கன்னா 4:1, அதாவது அரிசி, இட்லி அரிசின்னு சொல்லிட்டு நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு இந்தியன் கிராசரி ஷாப்பில் தாங்க இட்லி அரிசி எடுப்பேன். அதுக்கு முன்னாடி நான் பச்சரிசி இல்லை நார்மல் ரைஸோனா மசூரி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ இட்லி அரிசினே தனியாக கிடைக்குது. ஸோ அதை தான் நான் வாங்கிட்டு வருவேன். ஸோ 4:1 ரேஷியோ, 4 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு உளுந்தம் பருப்பு. உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கை அவல் கூட போட்டுக்கலாம். வெள்ளை அவலோ இல்லை ரெட் அவலோ எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 hours போல் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் ஏன்னா நான் மிக்சியில் அரைக்கிறனால கொஞ்சம் ஹீட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன். நான் முத இந்த மிக்சியில் மாவுக்கு இட்லி மாவு ஆட்ட போகிறேங்க. நான் விட்ட தப்ப சொல்கிறேங்க. ஸோ இப்போ நம்ம அரிசி ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். போடும்போது என்னால் லாக் பண்ண முடியல. நான் எதனால அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஜார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லாக், ஈஸியாக லாக் ஆகிடும். பட் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு போடும்போது லாக் ஆகலை. அது எதனால அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற அந்த பிளேடை வந்து ஜாரில் நம்ம இப்போ அரிசி போட்டேன் இல்லைங்க, அது சென்டரில் இருக்க அந்த பிளேடை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணலைங்க. அரிசி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிளேடை ஃபிட் பண்ணேன். பட் அதனால நம்ம மேலே இருக்கிற மூடி லாக் ஆகலை. இது எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் லாக் ஜார் தாங்க. ஸோ அதனால என்னால் லாக் பண்ணவே முடியல. எனக்கு ஒரு 5 நிமிஷம் என்னன்னே புரியலை. அதுக்கப்புறம் தான் ஸோ நம்ம விட்ட மிஸ்டேக் இங்கே தான் அப்படிங்கிறது ரெகக்னைஸ் ஆனதுங்கிற மாதிரி. ஸோ நானும் லாக் பண்ணி பார்த்தேன். ஆட்டோமேட்டிக் லாக்குங்கிறனால அது கொஞ்சம் கூட மூடவே இல்லை. சரி, அதுக்கப்புறமா நம்ம உள்ளே இருக்க அரிசியெல்லாம் எடுத்துட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளேடை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அரிசியை போடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தாங்க எடுக்கவே ஆரம்பித்தேன். சில நேரம் நம்ம என்ன செய்கிறோன்னே ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை ஹேண்டில் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக யாருமே வெல்வர்ஸ்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. எனக்கு அப்படி தாங்க தெரியலைங்கிறது எப்படிலாம் சமாளிக்கிறேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு விட்ட மிஸ்டேக்குங்க. என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு அதை ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஜென்யூனாக ரிவ்யூ போடணுமே அப்படிங்கிறதுக்காக நான் விட்ட மிஸ்டேக்கையும் சேர்த்தே சொல்லிடலாம். அப்போ தான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அரிசியை முதல்ல போட வேணாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளேடை ஃபிட் பண்ணிவிட்டு
அதுலேயும் ஒன்று இருக்குங்க, அரிசி கொஞ்சம் கூட கீழே இருக்கக்கூடாது. எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளேடை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அரிசியை போடணும். அவ்வளோ சூப்பராக பிளெண்ட் பண்ணதுங்க, சான்ஸ்லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து அமெரிக்கா வந்த புதுசில் நாங்கள் ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் இருக்கோங்க, 5 or 4 இயர்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து சாதாரண மிக்சியில் தான் நாங்கள் மாவு ஆட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இட்லி எரிஞ்சால் மண்டை உடஞ்சிரும், அந்த மாதிரி தான் இட்லி இருக்கும். எனக்கு இட்லி மேலே இருந்த ஆசையே போயிடுச்சுங்கிற மாதிரி. தோசை எனக்கு பொதுவாகவே பிடிக்காது, இட்லி தான் பிடிக்கும். ஸோ அந்த ஒரு சாஃப்ட்னஸ்ஸே இல்லாமல் சாப்பிட்டு பழகி இட்லியே வெறுத்துச்சுங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நார்மல் மிக்சி. எனக்கு மேரேஜ் ஆனவுடனே வீட்டில் இருந்து அம்மா கொடுத்த மிக்சியை தான் நான் இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிரைண்டர் வந்து இந்தியா போயிருந்தப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ கிரைண்டரில் ஃபஸ்ட்டு நான் ஆட்டி சாப்பிடும்போது இட்லியோட டேஸ்ட்டே தண்ணி அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க. நிறைய பேர் அமெரிக்காவுக்கு வரும்போது L1 வீசாவில் அந்த மாதிரிலாம் வரும், 6 வருஷம் 3 வருஷம் அக்ரிமெண்ட்டெல்லாம் வரும். அப்படிலாம் இருக்கும்போது நம்மளால் எந்த திங்ஸையுமே வாங்கி இப்போ இருக்க கண்டிஷன்ஸில் எந்த திங்ஸையுமே வாங்கி நம்ம வீட்டில் போட முடியாதுங்கிற மாதிரி தான். நம்ம ட்ரம்ப் அங்கிள் எப்போ எந்நேரம் எந்த ஒரு ரூலில் போடுவாங்கன்னே தெரியலைங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் இங்கே இந்தியன்ஸ் பயந்து போய் தாங்க இருக்கிறாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுச்சு பாருங்களேன். ஜஸ்ட்டு நம்ம மூடிய மேலே ஃபிட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுங்க. ஸோ இப்போ லாக் ஆனோடனே நான் மேலே ஜாரை வைக்கிறேன் இல்லைங்க, இப்போ இந்த லாக் இருக்கிற பார்த்தீங்களா கார்னரில் 4 இது, அதை வந்து நம்ம ஜாரை ரொட்டேட் பண்ணி அந்த லாக்கு கிட்ட கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கிளிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குங்க. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் கூட அரிசிக்கு தண்ணியே ஊற்றலை. நான் வந்து உங்களுக்கு கட்டியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி பிளெண்டர் எவ்வளோ ஃபைனாக அரைக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் போட்டோன்னே ஃபஸ்ட்டு 4மே ஆன் ஆகும் பாருங்களேங்க, எல்லா பட்டனுமே எரியும். நம்ம ஜாரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. இப்போ ஜாரை ஃபிட் பண்ணோடனே 2 மட்டும் தான் எரியுது, சாப் அண்ட் டவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த ஜாருக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. மேலே ஆனால் 3 பட்டன்ஸும் எரியுது பார்த்தீங்களாங்க, லோ மீடியம் ஹை. இதில் நம்ம எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே எரியிற அந்த சாப் டவ், அதாவது சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது வந்து டவ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கட்டியாக இறுக்கி பிசையுங்க, நீங்கள் தண்ணியை ஊற்றலனாலும். சாப் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த ஜார்லேயே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ஃப்ரூட்ஸ் கூட ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நம்ம வந்து லாக் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்துட்டு ஹை கொடுத்துருக்கேன். ஸோ ஹை கொடுத்தோடனே மாவு வந்து அரைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம எதையுமே பிடிக்க தேவையே இல்லை, பிடிக்காமலே ஆட்டோமேட்டிக்காக மாவு அரைக்குது. கரெக்டாக 1 நிமிஷம் தாங்க, அந்த 1 மினிட்ல ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம வந்து போட்டுட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம், இல்லை நம்ம போட்டுட்டே சைடில் வேலை ஏதாவது குக்கிங் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம், நம்ம பிடிச்சிட்டு நிற்க தேவையில்லை. அது எவ்வளோ ஸ்பீடில் வந்து ரன் ஆனாலுமே கொஞ்சம் கூட அசையவே அசையாது. ஏன்னா கீழே அந்த மிக்சியோட கிரிப்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக பிடிச்சிருக்கோங்க. நம்ம இழுத்து பிடிச்சி நம்மளே இழுத்தா தான் அதை அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிஞ்சா கிராண்ட் கிச்சன் 1200. நான் எதனால ஃபஸ்ட்டு வந்து மாவு அரைக்கிறத நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா, ஸோ எல்லாருமே பேசிக்காக இந்தியன்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு மெயின் காரணம் ஒன்று மாவு அரைக்கிறதுக்காக, அப்படி இல்லைனா நம்ம வெஜிடபிள் சாப் பண்ணுறதுக்கு தான் வாங்குவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம சப்பாத்தி பிசைறதோ பரோட்டாக்கு மாவு பிசைறதோ அதுக்கு அடுத்த ஒரு ப்ரிஃபரன்ஸில் தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணி காட்டுவோம். ஸோ நார்மலாக அரைக்காமல் எவ்வளோ ஃபைனாக அரைக்குதுங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் எனக்கு தெரிஞ்சதை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் கேப்சர் பண்ணேன். ஸோ மேலே இருக்கிற அந்த ஹோல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூட அரிசிக்கு தண்ணியே விடலை. ஸோ இப்போ வந்து நான் குட்டி டம்ளரில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுறேன். இப்போ நம்ம விடும்போது கொஞ்சம் தண்ணி சம்டைம்ஸ் கீழே சிந்திரும், அந்த மாதிரியும் ஆகவே இல்லை. நம்ம கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு தான் லாக்கோடு சேர்த்து இந்த மேலே ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல மூடி மாதிரி, அது நம்ம சைடில் சிந்தினா கூட அது பர்ஃபெக்டாக எடுத்து மறுபடியும் உள்ளே தள்ளிடுதுங்க தண்ணியை. அதனால் தண்ணி எங்கேயுமே வெளியேயுமே லீக் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லைங்கிற மாதிரி. குவான்டிட்டியுமே நம்ம கொஞ்சம் பெருசாகவே ஆட்டிக்கலாம், அரைச்சிக்கலாம் மாவுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 8 கப்பு, ரொம்பவே பெரிய ஜாருங்க. ஸோ இதோட ஃபுல் அன்பாக்சிங் ஓப்பனிங் வீடியோ நான் லாஸ்ட் வீக் போட்டிருந்தேங்க. பார்க்காதவங்க, அதாவது இந்த வீடியோ எப்படி யூஸ் பண்ணுறது இட்லிக்கு மாவு அரைக்கிறதுங்கிற
மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதில் என்னென்னலாம் வந்தது இந்த ஓப்பனிங் பாக்ஸ்லங்கிறத லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கங்க. நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாததுனால மாவு இப்படி அரைச்சிருக்குன்னு பாருங்களேங்க. ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்குது. ஏன்னா கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும்தான் அரைச்சிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக 1 நிமிஷத்தில் வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம போட்டு ஆஃப் பண்ண தேவையில்லைங்க. ஒரு தடவை நம்ம போட்டுட்டோன்னா 1 நிமிஷம் கழித்து அதுவே ஆஃப் ஆயிரும். மறுபடியும் இன்னொரு தடவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5-6 தடவை அரிசியை வந்து 1 நிமிஷத்துக்கு போட்டு அரைச்சிக்கணுங்க. நான் மொத்தத்துக்கு ஃபஸ்ட்டு டைம் போடுறதுனால மொத்தம் நான் 5 தடவை மட்டும்தான் போட்டு அரைச்சேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் தோசை வந்து கொஞ்சம் மொறுமொறுன்னு வரணும். அதனால் ரொம்ப அரிசியை ஃபைனாக அரைச்சிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால நான் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 5 தடவை 1 நிமிஷம் கணக்கில் வந்து நான் போட்டு ஆஃப் பண்ணேன். இப்போ நம்ம ஒரு தடவை போட்டுட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுங்க. மூடி வந்து எவ்வளோ ப்ரெஷராக உள்ளே தெரிச்சாலுமே, ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் லாக்னால மூடியும் ஓப்பனும் ஆகாது. நம்ம பிடிச்சிட்டே நிற்கையும் தேவையும் இல்லைங்க. இந்த நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டமோட இந்த மிக்சியோட மொத்தம் 3 பார்ட் கொடுத்துருந்தாங்க. நான் இப்போ ஒரே ஒரு ஜார் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்திக்கு மாவு பிசைறது, அதுக்கப்புறமா இந்த இட்லி மாவு அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஒன்று ஒன்றா நான் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா இப்போ தான் நானே ஃபஸ்ட்டாக மாவு அரைக்கிறேன். அரைக்கும்போது தான் நானே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸையுமே நான் அந்த வீடியோவில் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் சப்பாத்திக்கு மாவு பிசைறதும் சேர்த்து ஷேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கணக்குக்கு நாம் வந்து அரிசியை வந்து ஒவ்வொரு நிமிஷமாக போட்டு ஆட்டியிருக்கேன். ஒரு தடவை நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா கரெக்டாக 1 நிமிஷம் ஆன் ஆகுங்க. நீங்கள் 1 நிமிஷம் செட் பண்ணணுமான்லாம் கேட்க தேவையில்லை. இப்போ நம்ம அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அள்ளி வச்சிடலாம். நான் தனி பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நான் உப்பு எப்பயுமே போட்டுருவேங்க. ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் போட சொல்லுவாங்க எப்பயுமே. என்ன சமைச்சாலுமே கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் உப்பாக இருந்தால் பிடிக்காது. அதனால 1 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். அரிசியை வந்து இப்போ கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக் லாக்னால ஓப்பன் பண்ணும்போது ஒரு பட்டன் இருக்கும், நான் பார்த்துருப்பீங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே மூடி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் மாவு வந்து நான் ரொம்ப தண்ணியாக ஆட்டலை, நார்மலான ஒரு கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் ஆட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கூட ஒரு 5 டைம் போட்டு, அதாவது நான் மொத்தத்துக்கே 5 தடவை தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் ஒரு 5 தடவை போட்டு ஆட்டிக்கலாம். 5 தடவைங்கிறது 5 தடவை பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணணும். ஹைங்கிற பட்டனை மட்டும் 5 டைம் ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இழுக்கும் போது இழுக்கவே வராது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். இழுத்து பிடிச்சி இழுக்கணுங்க, ஏன்னா அது மூவே ஆகாது. அந்த நிற்கிறதுமே நம்ம எங்கே ஃபிட் பண்ணுறோமோ அது அப்படியே அந்த இடத்துல ஃபிட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட நகராதுங்கிற மாதிரி. ஃபைனலாக நான் இது எப்படி ஈஸியாக கழுவுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவோட எண்டில். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது, அதையும் கொஞ்சம் போட்டு ஆட்டிடலாங்க. அதுக்கப்புறமா உளுந்து ஆட்டலாம். நான் உளுந்து ஆட்டும் போது 2-3 டிப்ஸ் சொல்கிறேங்க, வடைக்கும் எப்படி சேர்த்து ஆட்டுறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அரிசி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பச்சைப்பயிறு அப்புறமா கடலைப்பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு நம்ம அடை தோசை மாதிரிலாம் பண்ணுவோம். அதை வந்து நம்ம கொஞ்சம் கட்டியாக பண்ணி தட்டை மாதிரியும் போட்டுக்கலாம். தண்ணி ஒரு சில மிக்சிலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். இது அந்த மாதிரி ஆகலைங்க. தண்ணி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக விட்டாலே அது நல்லா இறுக்கி பிடிச்சி பிசைகிற மாதிரி தான் பிசைது. ஏன்னா இது வந்து சப்பாத்தி மேக் பண்ணுற ஜார் அப்படிங்கிறதுனால வந்து நான் 1 வாரத்துக்கு தேவையான இட்லி தோசைக்கு மாவு தாங்க அரைச்சிட்ருக்கேன். அதனால தான் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 4 வழக்கு வந்து அரிசி போட்டிருந்தேன், அதில் 1 வழக்கு வந்து உளுந்து போட்டிருந்தேங்க. இப்போ நான் 2 வழக்கு ஆட்டிட்டேன். இப்போ அடுத்து பேலன்ஸ் இருக்க 2 வழக்கு ஆட்ட போகிறோம். இப்போ 1 வாரத்துக்கு ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்கிறாங்கங்கிறப்ப ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஜார் வந்து 2 தடவை தான் போட வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்ப இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் வருதுங்கிறப்ப நம்மளே மாவு ஆட்டிக்கலாங்கிற மாதிரி தாங்க. நம்ம இதை வந்து அப்படியே போட்டுட்டு நம்ம சைடில் வேறு ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கலாம். இதுவே உட்காந்து பிடிச்சிட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. அதனால இது ஈஸி டு ஹேண்டில் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட்டனை ஆன் பண்ண உடனே இந்த ஜாருக்குரிய 2 காட்டுது பாருங்களேங்க, சாப் அண்ட் டவ். அதுக்கப்புறம் அந்த 3 ஹை லோ மீடியம். அது வந்து என்ன ஜார் நீங்கள் போட்டாலுமே மேலே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஜாருக்கு ஏற்ற ப்ராசஸ் வந்து கீழே இருக்கிறது வந்து அந்த பட்டன்ஸ் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த லாக் பார்த்தீங்களாங்க, அந்த லாக்கை கிளிக் பண்ண உடனே அந்த மூடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுங்க. இப்போ நான் வந்துட்டு அரிசிக்கு ஆட்டியிருக்கோம் 2வது தடவை.
ஸோ இன்னமும் நான் கொஞ்சம் கட்டியாக தான் ஆட்டியிருக்கேன். நீங்கள் இங்கே பாருங்களேன், நான் கொஞ்சம் கூட தண்ணி விடலை. ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி விட்டு ஆட்டினேன். இப்போ 2வது தடவை கொஞ்சம் கூட தண்ணியே விடலை. கொலக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ கட்டியாக இறுக்கி ஆட்டியிருக்கேன். நம்ம நார்மல் மிக்ஸி அப்படின்னா கொஞ்சம் சூடேறும், ஸ்டக் ஆயிரும். அந்த மாதிரி எதுவுமே இதில் வந்து நடக்கலைங்க. எனக்கு வந்து தண்ணி ஊற்றலை அப்படிங்கிறதே நான் ஓப்பன் பண்ணும்போது தான் நானே ரெக்கக்னைஸ் பண்ணேன். ஏன்னா அது அவ்வளோ ஃபைனாக அரைக்க தாங்க செய்யுது. நம்ம வந்து கொலக்கட்டைக்கு கூட இதில் மாவு பிசைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க ஒவ்வொரு வீடியோலையும். இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் டீட்டெயில்டாக எல்லாமே சொன்னதுக்கப்புறமா நீங்கள் இதை எப்படி வாங்கலாமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அரைக்குதுங்க. ஸோ அதனால நான் இப்போ மிக்ஸி ஆன் பண்ணுறேன் அப்படின்னா அது கொஞ்சம் ஷேக் ஆகுறது நல்லாவே தெரியுது, வைப்ரேட் ஆகுறது. பட் ஆனால் அது ஆடலை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு கூட நகரலைங்க. அமெரிக்கா வந்த புதுசுலலாம் எனக்கு வந்து மாவு ஃபெர்மெண்ட் பண்ணலாம் வைக்க தெரியாதுங்க. நைட்டு வச்சுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காலாம் புளிக்கலாம் செய்யாது, மாவு பொங்கிலாம் வராது. சில நேரம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்க, மிக்சியில் ஆட்டினா மாவு வந்து ஹீட் ஆகிடும், அதனால் புளிக்காது அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைனா ஐஸ் க்யூப் போட்டு ஆட்டுவோம். ஏன்னா அப்போ தான் மாவு புளிக்காமல் இருந்தால் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக பொங்கி வரும் அப்படிங்கிறதுக்காக. நான் எப்படி புளிக்க விடுவேன்னு சொல்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு அரிசிக்கு ஆட்டிட்டு ஃபைனலாக தான் உளுந்து காட்டுவேன். ஆட்டி எடுத்து வச்சுட்டு கைட்டை நல்லா பிசைஞ்சிருவேங்க. கைட்டை பிசைஞ்சிட்டு அதாவது கைட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். மாவை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நைட்டு வந்து அவனில் செட் பண்ணிடுவேங்க. அவனுக்குள்ளே லைட் இருக்கும்லங்க, அந்த லைட்டை போட்டு, ஏன்னா இங்கே இருக்க குளிருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் மாவு வந்து புளிக்கும், இல்லைன்னா புளிக்கவே புளிக்காது. நார்மலாக வெளியெல்லாம் வச்சோன்னா வீடே ஃப்ரிட்ஜ் மாதிரி தாங்க இருக்கும். இங்கே எப்படி சொல்கிறது, மாவு வந்து சுத்தமாக புளிக்காது. அந்த அவனுக்குள்ளே லைட் போட்டு அதுக்குள்ளே வச்சா தான் மாவு வந்து புளிக்குங்க. சில பேர்லாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டாங்க, இங்கே அவனுக்குள்ளே லைட் போட்டு வைக்கிறீங்க, அந்த லைட்லேருந்து ஏதாவது ஒரு ரேஸ்லாம் போய் மாவு புளிக்க வைக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க. எனக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணவே தெரியல. அப்படிலாம் யாரும் கமெண்ட்ல என்கிட்ட கேட்டுறாதீங்க. நார்மல் லைட்டு தாங்க, நம்ம பாத்ரூமில் போடுற அந்த எல்லோ கலர் லைட்ஸ் தான் அவனுக்குள்ளே இருக்கும், குட்டி லைட்டு. அந்த லைட்டை ஆன் பண்ணிட்டோன்னா அது கொடுக்குற அந்த ஹீட்லவே மாவு வந்துட்டு பொங்கிருங்க. நைட்டு நான் வந்து இப்போ ஒரு 6 o'clock ஆட்டி வைக்கிறோம் அப்படின்னா காலையில் 6 o'clock ஓப்பன் பண்ணும்போது கீழே ஒரு பிளேட் வச்சு வைப்பேன். மாவு நல்லாவே பொங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இட்லி பண்ணோன்னா அவ்வளோ சாஃப்டாகவே இருக்குங்க. இப்போ வந்து நம்ம உளுந்துக்கு ஆட்டிடலாம். உளுந்து வந்து நான் 1 கப் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை. எவ்வளோ கட்டியாக இறுக்கி ஆட்டுதுன்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் மாதிரி தாங்க நான் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு டைம் நான் ஆட்டுறனால எனக்கே அடுத்தடுத்து என்ன நடக்கும், மாவு எப்படி வரும்னு தெரியாது. ஸோ அதனால ஓகே, லைவாகவே கேப்சர் பண்ணிடலாம். ஸோ அப்போ பார்க்குறவங்களுக்குமே அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் கேப்சர் பண்ணேன். அப்படியே கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷத்தில் அந்த உளுந்தையே உடச்சிருதுங்க, ஃபைனாக பிரேக் பண்ணி விட்டுருது. ஒரு 5 டைம் உளுந்து ஆட்டினா போதும். இப்போ அரிசி ஆட்டும் போது கொஞ்சம் மையாக ஆட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 தடவை, இது ஒரு 5லேருந்து 6 தடவை. ஸோ ஈக்குவலாகவே ஆட்டினாலே நமக்கு இட்லி தோசை மாவுலாம் அவ்வளோ சூப்பராக புளிச்சு நல்லா வரும். இங்கே பாருங்களேன், இப்போ நான் ஒரே ஒரு தடவை 1 நிமிஷம் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஹையில் வச்சு. ஆனால் அது எப்படி ஆட்டியிருக்குன்னு பாருங்களேன், 1 நிமிஷத்துலையே பிரேக் பண்ணிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டணும், பட் நான் உங்களுக்கு காட்டுறேன் எடுத்து. அந்த வடைக்கு கன்சிஸ்டன்சியில் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆட்டியிருக்கு பாருங்களேங்க. கரெக்டாக கையிலே ஒட்டவே இல்லை, ஓட்டை போட்டால் வடை விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆட்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட்டணும். ஸோ நான் 5 டைம்ஸ் ஆட்ட போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட்டலாம். நான் வந்து மொத்தமாக நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து அரைக்கிறதுக்கு கூட கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட்டலாங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் தண்ணியே விடலை. இப்போ நான் அடுத்து ஒரு 4 தடவை ஆட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் ஆட்ட போகிறேங்க. நான் சொன்னேன் இல்லைங்க ஒரு டிப் சொல்கிறேன்னு, இந்த டிப்ஸை நான் நிறைய தடவை ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம அரிசிக்கு உளுந்துக்கும் தனித்தனியாக நான் ஆட்டுவேங்க. உளுந்து ஆட்டும் போது என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு முன்னாடி நான் கிரைண்டரில் தாங்க ஆட்டிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் நான் உளுந்துக்கு ஆட்டும் போது கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் ஆட்டி எக்ஸ்ட்ரா போடுவேங்க. இப்போ இட்லிக்கு 1 கப்பு போட்டோம் அப்படின்னா உளுந்த வடை சாப்பிட்ணுன்னு அந்த வீக் ஆசை இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 கப்பு போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியே விடாமல் ஆட்டி கொஞ்சம் கட்டியாக எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஃப்ரோசனில் இல்லை, கீழே இருக்க நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வடை சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த ஒரு 5 டேஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 to 4 டேஸ்க்குள்ளே, ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால. வடை சாப்பிடும்போது அந்த மாவை உப்பே போடாமல் அப்படியே மாவை மட்டும் அள்ளி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போ வடை சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கோ அந்த 4 நாளில் அப்போ எடுத்து கொஞ்சமாக எடுத்து உப்பு போட்டு வெங்காயம், இஞ்சி,
பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் அந்நேரம் போட்டு மிக்ஸ் பண்ணி உளுந்த வடைக்கு போட்டு எடுத்து சாப்பிட்டுப்போம் அந்த வீக்குக்கு. ஏன்னா நம்ம நினச்ச உடனே சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தது அப்படின்னா அந்த ஒரு 4 நாளைக்கு தேவையானதை மட்டும் அன்றைக்கி பண்ணி வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி உளுந்த வடைக்கு. அதுக்குன்னு தனியாக ஆட்ட மாட்டேன். நான் இட்லிக்கு தோசைக்கு மாவு ஆட்டும் போதே ஆட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேங்க. ஸோ அந்த மாதிரியும் நான் இந்த மிக்சர் ஜாரில் நம்ம பண்ணலான்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா அவ்வளோ கட்டியாக ஃபைனாக அரைக்குது, தண்ணி விடாமலே அரைக்குது. அதுதாங்க மெயின். ஹீட்டும் ஆகலை. அதனால் இந்த நிஞ்சா கிராண்ட் கிச்சன் 1200 வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மிக்ஸி ஜார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம மாவுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து கையை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனில் எடுத்து செட் பண்ணிவிடுவேங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இட்லி மாவு அரைச்சி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நான் ஒன்றா சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட் சாலட், கேக்லாம் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா நானே இப்போ தான் வாங்கினதுக்கப்புறம் ஒன்றா லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷ் வாஷர்லேயும் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ டிஷ் வாஷர் சேஃப் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து டிஷ் வாஷரில் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு மாவு நானே இப்போ தான் ஆட்டி லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க. என் பசங்களுமே ஆச்சரியம் தான் பார்த்தாங்க. அம்மா என்னம்மா மாவு போட்டு அந்த பட்டன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது, நீங்கள் நிற்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி என் பையனுமே வந்து எக்ஸிடர் தான் பார்த்துட்டு இருந்தான். மாவு எல்லாமே அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஜாரில் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறேங்க. 8 கப்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் பாதி கப்ஸ் போல் ஒரு 5 கப் போல் நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம 5 கொஞ்சம் அந்த மீடியமாக ஊற்றும் போது தான் அது பிளெண்ட் ஆகி தெரித்து அந்த மூடியும் சேர்த்து க்ளீன் பண்ணோம். அதனால நாங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போட்டுட்டு செட் பண்ணிவிட்டு ஒரு ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கரெக்டாக 1 மினிட் தாங்க பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடும். ஜாரை வந்து நம்ம கையெல்லாம் விட்டு க்ளீன் பண்ண வேணாம். ஏன்னா அதோட பிளேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர ஷார்ப்புங்க. இந்த பாக்ஸை வந்து நான் அன்பாக்சிங் பண்ணும்போதே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் லேபிளில் மேலே அவங்க வந்து ஓப்பன் பண்ணும்போதே எழுதி ஒட்டியிருந்தது இதுதான். இந்த மிக்சரோட அந்த பிளேடு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் சேஃப் டு ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரி தாங்க எழுதி ஒட்டியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணும்போதே நான் பார்த்து தான் ஓப்பன் பண்ணேன். அதனால் பிளேடு கையில் படாமல் நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டிஷ் வாஷர்லேயே கூட போட்டுருங்க. ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா அதை அப்படியே கையிலே தொடாமல் வச்சுருங்க. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க அந்த பிளேடு. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு பார்க்கலாங்க. ஜஸ்ட் ஒரு முறையாக மட்டும்தான் இருக்குது. லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிட்டோன்னா எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்னு பாருங்களேன். ஸோ நம்ம கையை விட்டே கழுவ தேவையில்லை, அந்தளவுக்கு தான் க்ளீன் ஆகிடுது. நம்ம இட்லி மாவு வரைக்கும் நம்ம கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணும்போது அதை உட்காந்து பயங்கரமாக கழுவிட்டு இருப்போம். பட் இது ஈஸியாக தாங்க இருக்குது. போடுற இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. ரொம்ப நன்றிங்க.